ஹாய் விவோஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம நட்சத்திராவை நம்ம சரச்சந்திரா வந்து ஹனிமூனுக்கு அனுப்புறதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நட்சத்திராவுக்கு இந்த ஹனிமூன் ட்ரிப்பு வந்து பிடிக்கவே இல்லை. அதனால் மருதாண்டி பாட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. எப்படியாவது இந்த ஹனிமூன் பார்ட்டியை வந்து நீ வந்து தடுத்து நிறுத்தினோம் அப்படின்றாங்க. அதுக்கு நம்ம மருதாண்டி பாட்டி சொல்கிறாங்க, என்னால் எப்படி இதெல்லாம் முடியும் அப்படின்றாங்க. உன்னால் முடியும், நான் சொல்கிறத நீ பண்ணினா கண்டிப்பாக இது வந்து சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டி கிட்ட ஒரு ஐடியா சொல்றாங்க. இந்த மாதிரி நான் மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி குதிக்கிறேன், அப்போ வந்து நீ செரியை கூப்பிடு, செரியை நான் பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து விட்டு அவனை கீழே தள்ளி விட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செரிக்காக நட்சத்திரா ஒரு திட்டத்தை போடுறாங்க. அந்த திட்டத்தில் நம்ம அபூர்வா தாங்க மாட்டிக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககனும் பூமியும் காருக்குள்ளே வந்து பேசிக்கிட்டே வராங்க. நம்ம ககன் அங்கே நடந்ததெல்லாம் வச்சு நம்ம பூமி கிட்ட ரொம்பவே டென்ஷனோட பேசிக்கிட்டு வராங்க. இந்த பக்கம் நம்ம பூமி பார்த்தீங்கன்னா ஒரு இளநீர் கடையில் நிறுத்த சொல்கிறாங்க. அதனால ககனுமே நிறுத்துறாங்க. உடனே நம்ம பூமி இளநீர் வாங்குறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி வந்து காருக்குள்ளேயே ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து கால் பண்ணுறாங்க. அக்கா, நான் தான் உன் தம்பி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ககன் எடுத்து எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க. அப்போ பூமியோட தம்பி தான் சிவாவா? அப்போ எவ்வளோ பெரிய ஃப்ராடுதனத்தை வந்து பண்ணிட்டு இந்த பூமி ஒன்றுமே தெரியாமல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம பூமியை காரில் ஏறுறதுக்கு முன்னாடியே விட்டு போயிடுறாங்க. நம்ம பூமியும் வந்து கார் பின்னாடியே ஓடிட்டு வராங்க. இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷனோட வீட்டுக்கு வர ககன் வந்து நம்ம சிவாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ நீ பூமியோட தம்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சிவா வந்து ரொம்பவே நடுங்கி போயிடுறாங்க அந்த இடத்துல. அதனால சிவா வந்து அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ககனுக்கு ரொம்பவே கோவம் வந்து நம்ம சிவாவை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் சிவாவோட பொருளெல்லாம் வெளியில் தூக்கி போடுறாங்க. இதை பார்த்த பூரிக்கு ஒன்றுமே புரியலை. பூரி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம சிவாவை நினச்சி. இந்த பக்கம் சாரதா வந்து தடுக்கிறாங்க, எவ்வளவோ தடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ககன் வந்து எதுக்குமே வந்து கேட்குற மாதிரியே தெரியல. அதனால வந்து சாரதா கடைசியாக நிறுத்து ககன், இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை என்ன மீறி ஏதாவது பண்ணினா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாத்தியா, சிவாவுக்காக பூரி அழுதுகிட்டே இருக்கா, உனக்கு என்னன்னு புரியுதா இல்லையா அப்படின்றாங்க. உடனே வந்து சிவாவை பற்றி நம்ம ககன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பூரியும் நம்ம சிவாவும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. அதனால தான் சிவா வந்து இந்த மாதிரி வந்து அடி வாங்குறத பூரியால் வந்து தாங்க முடியல, அதனால தான் அழுதுகிட்டே இருக்கா, பாத்தியா இல்லையா அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டான், அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் பூமி இந்த விஷயத்த நம்ம கிட்ட வந்து மறைச்சிருக்கா. அதை நீ புரிஞ்சுக்காம என்ன எடுத்தன் கவுத்தன்றத புரிஞ்சுக்காம இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. அப்போ ககன், இவ செஞ்சதெல்லாம் தப்பா, இவ எவ்வளோ பெரிய நடிகையாக இருக்கா, வீட்டில் நம்மக்கிட்டேயே எவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டு அவங்க தம்பியை வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ககன் வந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம சிவாவை ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சாரதா சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம ககன் வந்து நம்ம சிவா கிட்ட பேசுகிறாங்க. ஏதோ இருந்தாலும் என்னை மன்னிச்சிரு, நான் ஏதோ வந்து புரியாமல் நான் உன்னை அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் எல்லா கதையும் நம்ம தான் எடுத்து சொன்னவனுமே அமைதியாயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வந்ததுமே நம்ம சிவா வீட்டில் நடந்த கதையை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி வீட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா, மாமாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, நான் தான் உன்னோட தம்பின்ற விஷயம் முதல் கொண்டு தெரிஞ்சிச்சுன்னும் போது நம்ம பூமிக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்கிற அப்படின்னும் போது இந்த மாதிரி மாமா உண்மையை தெரிஞ்சு என்ன அடித்து வீட்டை விட்டு வெளியில் துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கிட்ட நம்ம சிவா எல்லாத்தையும் சொல்லும் போது, யார் உன்னை வந்து கை வச்சாங்க, என்னை கேட்காம இவர் எப்படி உன் மேலே கையை வைக்கலாம், அது எப்படி உன் மேலே கையை வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பூமி போயிட்டு ககன் கிட்ட கத்துன்னு கத்துறாங்க. உடனே சாரதா கூப்பிட்டு பேசுகிறாங்க. நீ அமைதியாரு, நான் அவன்கிட்ட பேசிட்டேன், நான் வந்து இந்த அபூர்வாவுக்காக தான் என் தம்பியை நான் இங்கே வந்து தங்க வச்சேன், என் தம்பின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா, ஏற்கனவே என் மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க, அப்போ என் மேலே இருக்கிற கோவத்தை தானே அவன்கிட்ட காட்டுவீங்க, அதுவும் இல்லாமல் அபூர்வாவுக்கு மட்டும் இவன் என் தம்பின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணிடுவான்ற பயத்தில் தான் நான் வந்து இவனை வந்து கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து வேற ஆளுன்னு சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம பூமி சொல்கிறாங்க. இதை கேட்ட ககன் வந்து ஒன்றுமே பேச முடியாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திராவை தாங்க காட்டுறாங்க. நட்சத்திரா
அவங்க பாட்டு வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செரி எப்பவும் போல் அவங்க கிட்ட ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செரியை பார்த்தாலே நட்சத்திராவுக்கு கோபம் தான் வருது. ஒரு பக்கம் நம்ம சரச்சந்திரா வராங்க. சரச்சந்திரா வந்துட்டு நம்ம நட்சத்திரா கிட்டேயும் நம்ம செரிக்கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் ஹனிமூன் போகணும், அதனால் உங்களுக்கு நான் டிக்கெட்டு முதல் கொண்டு அங்கே எல்லா ஏற்பாடையும் பக்காவாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டு வரது தான் வந்து அது மட்டும்தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரச்சந்திரா சொல்கிறத கேட்டுட்டு நட்சத்திராவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இவன் கூட போயிட்டு நான் ஹனிமூன் ட்ரிப்பா, இவனுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது, ஏற்கனவே பிடிக்காத கல்யாணம், இப்போ பிடிக்காத ஹனிமூனா, இதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திரா ஒரு திட்டத்தை போடுறதுக்காக நம்ம மருதாணி பாட்டி கிட்ட போகிறாங்க. மருதாணி பாட்டி கிட்ட போய் சொல்கிறாங்க, இவன் கூட நான் வந்து ஹனிமூன் ட்ரிப்பு போக மாட்டேன், நீ எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மருதாணி பாட்டி சொல்கிறாங்க, நான் எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. உடனே நம்ம நட்சத்திரா வந்து மருதாணி பாட்டியை விடுறதாவே இல்லை. மருதாணி பாட்டி கிட்ட நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா இல்லை நான் ஏதாவது உன்னை பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. அதுக்கு நம்ம அபூர்வா அந்த இடத்துல இருந்து வராங்க. உடனே அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, மம்மி எனக்கு பிடிக்காத கல்யாணம் ஒன்று பண்ணி வச்சுட்டீங்க, அதையும் நான் ஏற்றுக்கிட்டேன், இப்போ அந்த செரி கூட போயிட்டு என்ன அப்பா வந்து ஹனிமூன் ட்ரிப்பு போக சொல்கிறாரு, நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நட்சத்திராவை பார்த்து நம்ம அபூர்வா சொல்கிறாங்க, அந்த பூமி அப்பாவுக்கு பிடிக்காத பொண்ணு, அவள் வந்து அப்பாவுக்கு பிடிக்காதவனை கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுனால இன்றைக்கி ஒதுக்கி வச்சிட்டாரு, அதே போல் உன்னை ஒதுக்கி வைக்கணுமா, நீ தான் அப்பாவுக்கு பிடிச்ச பொண்ணு, நீ தான் மகாராணி மாதிரி உன்னை வச்சுருக்காரு, அப்போ அவருக்காக நீ பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நட்சத்திராவை பார்த்து அபூர்வா சொல்கிறாங்க. என்னால் முடியவே முடியாது மம்மி அப்படின்றாங்க. பேபி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நட்சத்திரம் இதை கேட்காதனால அபூர்வா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மருதாணி பாட்டியை போட்டு உழுக்குன்னு உழுக்கிட்டு இருக்காங்க நம்ம நட்சத்திரா, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி நான் ஒரு திட்டம் வச்சுருக்கேன், அந்த திட்டத்தின்படி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வச்சுருக்க, சரி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நான் மாடியிலேருந்து விழுற மாதிரி நான் ஆக்ஷன் பண்ணுவேன், நான் இறங்கிடுவேன், அதில் நான் வந்து விழுந்துட்டு காப்பாற்றுங்கன்னு கத்துவேன், நீ உடனே போய் செரியை கூட்டிகிட்டு வரணும், அந்த செரி வருவான்ல கரெக்டாக அவனோட கையை பிடிச்சி நான் இழுத்து விட்டுருவேன், அவன் கீழே விழுந்துருவான், விழுந்த உடனே என்ன ஆகும், ஹனிமூன் ட்ரிப்பு வந்து கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான ஒரு திட்டத்தை வந்து நம்ம நட்சத்திரா போடுறாங்க. இந்த பக்கம் அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வாவுக்கு சூர்யா கால் பண்ணுறாங்க. சூர்யா கால் பண்ணிவிட்டு இந்த ககனை நான் விடவே மாட்டேன், ஏண்டா என்னை தொட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதறணும், அந்த அளவுக்கு நான் அவனை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோட எதிரி கேபி கிடையாது, இப்போ என்னோட எதிரி ககன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கராராக வந்து நம்ம அபூர்வா கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ககனை என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவும் நம்ம சூர்யாவை நல்லாவே ஏற்றி விட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் பூமி பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவை போய் சந்திக்கிறாங்க. எப்பவுமே பூமி ஒன்று புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, அடிக்கடிக்கு நம்ம சூர்யாவை சந்திக்கிறதுனால நம்ம ககனுக்கு நம்ம பூமி மேலே இருக்க சந்தேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு போக போகுதுன்றது தான் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம மருதாணி பாட்டியை தான் காட்டுறாங்க. மருதாணி பாட்டி சொன்ன மாதிரியே போய் செரியை கூப்பிட்றாங்க. உடனே நம்ம அபூர்வாவும் அவங்களோட ஆக்ஷனை ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அபூர்வாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்னடா இது பேபியோட சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாங்க. நம்ம அபூர்வா தொங்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மாடியிலேருந்து எப்படி விழுந்தா தொங்கிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து பர்ஃபார்மன்ஸை சூப்பராக வந்து அந்த இடத்துல வந்து காட்டுறாங்களே சொல்லலாம். உடனே இதை பார்த்துட்டு ஐயோ பேபி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுளே என் பேபியை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அபூர்வா உடனே ஓடி வராங்க. உடனே நம்ம மருதாணி பாட்டியும் மேலே இருந்து கீழே வந்து நம்ம செரியை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அபூர்வா என்ன ஆச்சு என்னோட பேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. இந்த பக்கம் மருதாணி பாட்டி ஏதோ சொல்ல வராங்க, ஆனால் வந்து சீக்கிரமாக சொல்லாமல் அபூர்வா ஒரு பக்கம் வந்து பேபி வந்து மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதட்டத்தில் போகிறாங்க. இந்த மருதாணி பாட்டியும் நம்ம அபூர்வா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறத கேளு, கொஞ்சம் கேளு அப்படின்றாங்க. நீ எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம அபூர்வா பார்த்தீங்கன்னா நம்ம நட்சத்திரா கிட்ட போயிட்டு கையை கொடுக்குறாங்க. உடனே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவும் கேட்க உடனே நம்ம அபூர்வாவை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. அது அபூர்வான்னு தெரியாமல் செரியை தான் பிடிச்சி இழுத்து விடுறேன்னு சந்தோஷத்தில் இழுத்து விட்டா நம்ம அபூர்வா போய் கீழே விழுந்து காமெடியாகவே இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பாக இருந்ததுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ஐயோ மம்மி நீயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா பதறி போகிறாங்க.
இந்த பக்கம் நம்ம அபூர்வா விழுந்ததை பார்க்க முடியல, அந்த அளவுக்கு காமெடியாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சரச்சந்திராவை வந்துடுறாங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக ஆயிட்டு அபூர்வாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் சரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போயிட்டு வந்துடுறாங்க. அவங்களுக்கு கையிலையும் கால்லையும் வந்து ஃப்ராக்சர் ஆகிடுது. இதை பார்த்துட்டு அபூர்வாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் 2 பேரும் தான், உங்கள் 2 பேரால் நான் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா வந்து நட்சத்திராவை கூப்பிட்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை என்னோட ஹனிமூன் ட்ரிப்பை நீ எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொன்னல, இப்போ பார்த்தியா உன்னை வச்சே நான் அதை வந்து போக விடாமல் பண்ணிட்டான். டேடி வந்து உன்னை பார்த்துக்க சொல்லிட்டு என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோடனே நம்ம நட்சத்திரா ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்காங்க. உடனே அபூர்வாவுக்கு கோவம் வந்த உடனே நட்சத்திரா ஒரே அரைகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு விளையாட்டா, என்னை போயிட்டு இப்படி பண்ணிட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம அபூர்வாவை நம்ம பூமி பார்க்க வருவாங்களா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் காமெடி நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.